இந்த சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது என் மருமகள் எனக்கு சொல்லி கொடுத்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என்ன டிஃபன் உங்கள் வீட்டில்? காலைல வாக்கிங் போனேன், போயிட்டு வந்து தம்பியை குளிப்பாட்டி இப்போ தான் மேலே வந்து உட்காந்து தெரியல 10 நிமிஷம் அப்படியே டீப்பாக அப்படியே சாஞ்சிட்ருக்கேன். வாக்கிங் போட தான் டயர்ட் ஆகிடுது இல்லையா? சரி, முடியல. டுடே இஸ் 3rd day, 3வது நாள் இன்னைக்கு வாக்கிங் போகிறது. ஒரு 100 நாள் போய் தான் பார்க்குறேண்ணே. சரி, ஓகே. தம்பி இப்போ தான் குளிப்பாட்டி முடித்தேன், மேலே வந்தேன். அவன் அவனுக்கு உடம்பு காஞ்சதுக்கப்புறம் டீ போட்டுட்டு அவன் டிஃபன் தரணும். என்ன டிஃபன் பண்ணுறது, பெரிய இதே யோசனையாக இருக்குது. இன்னைக்கு காலையில் என்ன பண்ணலாம், மத்தியானம் என்ன பண்ணலாம், அவங்களும் ஒய்ஃபும் யோசித்து என்னையும் குழப்பி அவங்களும் குழப்பி ஏதாவது ஒன்று கடைசியில் பண்ணுவோம். ஒரு பாம்பே சட்னி நான் பண்ணேன், ஞாபகம் இருக்குங்களா? எல்லாருக்கும் தெரியும் அந்த பாம்பே சட்னி. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா மேங்களூர் சட்னி. மேங்களூரில் வந்து இது பண்ணுவாங்க, நான் போனதில்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்தவங்க எனக்கு தெரியும். நம்ம ஷூட்டிங்லலாம் அங்கே மேங்களூர் வந்து வருவாங்க நிறைய பேர், டம்மி ஜோக்கர் படத்துலலாம் சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கன்ட்டு. ஒரு தடவை நான் செஞ்சேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து உடச்சக்கல்லை நீங்கள் எதுக்கு போடுவீங்க? தேங்காய் சட்னிக்கு, இல்லாட்டி இந்த பொடிக்கெல்லாம் உடச்சக்கல்லை போடுவோம். உடச்சக்கல்லை போட்டு ஒரு மேங்களூர் சட்னி பண்ணலாமா? பண்ணி பாருங்கள். 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை 6 தோசை சாப்பிடுவாங்க. பண்ணலாமா? வாங்க. என்ன? ஆமாம், நல்லா இருந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு பரட்டி சாப்பிடுவாங்கல்ல. இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக பண்ணக்கூடாது, ரொம்ப தனியாகவும் பண்ணக்கூடாது. மீடியமாக பண்ணால் இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, பொங்கல், சரி இட்லிக்கும் தோசைக்கு மட்டும்தான், பொங்கலுக்கு நல்லா இருக்காது. வாங்க பண்ணலாமா? இப்போ நான் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு செய்யலான்ட்டு முதல்ல செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு செய்யுங்க, ஓகேங்களா? இது வந்து மேங்கோ சட்னி வேறு மாதிரி கூட பண்ணுவாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உடச்சக்கல்ல, ஒரு சின்ன ஒரு கப்பில், அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். பூண்டு 2 ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணுமா? கொஞ்சம் உப்பு, இது கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கிட வேணாம், ஒரு கண்ணாடி பதங்குவாங்க இல்லையா, அப்படியே இருக்கும். ஒவ்வொரு வதங்கி வருதுங்களா? இப்போது ஒரே ஒரு தக்காளி, இதே நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கி வர நேரத்தில் 4 காஞ்ச மிளகாய் துண்டு கட் பண்ணி போட்டேன், இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது ஒரு உடச்சக்கல்ல கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டு லைட்டாக ஒரு பரப்பு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே அது இருக்கும், ஓகேவா? ஆறினப்புறம் அரைச்சிக்கலாம். ஓகே, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஆமாம், இதை வந்து திக்காக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கலைக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும், அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ சட்னி அரைச்சாச்சு, இது தாளிச்சிடலாம். ஓகே, ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். ஒரு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸில் கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா கலக்கிடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு போட்டேன். இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. இது உளுத்தம்பருப்பு தீயாமல் பார்த்துங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், பவர் போய்ட்டுருக்கு. சரி, ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் தோசைக்கு அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
ரொம்ப தண்ணியும் கிடையாது, ரொம்ப திக்னஸும் கிடையாது, மீடியமாக. இந்த சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இது என் மருமகள் எனக்கு சொல்லி கொடுத்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். மாய் வெளியே இருக்கியா உள்ளே இருக்கியா? இந்த சட்னி டிஃப்ரெண்ட்டான சட்னி எப்படின்னு பாரு. எப்படின்னு பாரு. முருவலான ஒரு தோசையும் இந்த சட்னி எப்படின்னு பாரு. சூப்பராக இருக்கு. ஆ நல்லா இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. டெய்லி ஒரு சட்னி பண்ணுறேங்க, நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. நல்லா இருக்கு. ஒரே நிமிஷம். நான் எல்லாம் சட்னி பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயத்தில் ஒச்சைகளை போடலாமா போடக்கூடாது முன்னாடி யோசனை. மருமக சொன்னால் போட்டு பாருங்கப்பா, சூப்பராக சொல்லி அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டாக இருந்து. காரம் கூட கம்மியாகிடுச்சு. நீ சாப்பிடு வாங்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இதே நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க இல்லையா? இதில் என்ன சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா, இன்னும் எக்ஸ்ட்ரா எதனா சேர்க்கணும், இதை கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. இன்னும் தோசை எடுத்து வரேன். இது வாங்கிட்டு இருக்கு. தோசை ஒரு சமயம் நல்லா வரும், ஒரு சமயம் சூப்பராக வரும். இப்படி வந்து பாருங்கள் தோசை. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடலாம். இன்னும் தோசை விட்டா போதுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. தோசை கடையில் தோசை நல்லா வந்துச்சா நல்லாயிருக்கும். நல்லா வரலாம், செம்ம கடுப்பாக இருக்கும். இப்போ இவங்களை சுடப்போ நல்லா வரும், எனக்கு சுடப்போ சரியாக வராது. சில சென்னை இருக்கிறவங்க, நாங்கள் சென்னை பிறந்த வந்தால் உடச்ச கடலைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லுங்க? பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை இன்றைக்கி கடையில் போய் கேட்டேன், உடச்ச கடலைன்னா அவர் வீட்டிலேருந்து வந்துடுவார். அவர் திருச்செந்தூரில் இருக்கார். என்ன சொல்லிங்கன்னா பொட்டுக்கடலை கேட்டால் தான் எங்களுக்கு தெரியும், உடச்ச கடலை கேட்டது. ரவுண்டாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை, அது உடஞ்சா உடச்ச கடலை. இப்போ நான் வாங்கினதுலாம் உடஞ்சி இருந்துச்சு, ஸோ அது உடச்ச கடலை. அது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான வேர்டு பொட்டுக்கடலை உடச்ச கடலையா சொல்லுங்கள். ரொம்ப நாள் டவுட் இது, கேட்க நினச்சிங்க. வேண்டாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. வீடியோ லென்த் ஆகிடும். அப்புறம் சாப்பிட போகிறேன். எனக்குன்னு சொல்கிறப்ப இப்படி எடுத்து பாருங்கள். விட்டு விட்டாக வரும், துண்டாக வரும். மற்றவங்களுக்கு செஞ்சால் நல்லா வரும், நம்மளுக்கு நம்ம சேர்ப்பது மாதிரி தான் ஆகும். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். கோழி குருடாக இருந்தான்னா செவிடாக இருந்தான்னா குழம்பு ருசியாக இருக்கா? அந்த மாதிரி தோசை இங்கே பாருங்கள், துண்டாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கா? தோசையும் சட்னி சாப்பிட்டு பார்க்கலாமா? செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் செஞ்சவங்க ஆமாம் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி டீனர் போனால் போவேன். நான் போயிட்டு